கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் தம்முடைய கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் வல்லவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர்களை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபைகள் அளிக்கிறவராக இருக்கிறார். கிருபையை பெருக செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதற்கான கிருபை தெரியுமா? பலவீனத்திலே நம்மை தாங்குகிற கிருபை உண்டு. நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற கிருபை உண்டு. நம்மை கிருபையாய் வழிநடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எதற்காக கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார்? நாம எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலேயும் எப்பொழுதும், ஒரு சில நேரங்களில் மட்டுமல்ல, குறிப்பிட்ட ஒரு சில காலங்களிலே மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே சம்பூரணமுடையவர்களாக இருக்க, ஆவி நிறைவிலே சம்பூரணமுடையவர்களாக இருக்கிற, அபிஷேகத்திலே சம்பூரணமுடையவர்களாக இருக்க, தேவ வசன தியான ஜபத்திலே சம்பூரணமுடையவர்களாக இருக்க, அதுபோலவே நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களிலேயும் சம்பூரணமுடையவர்களாக இருக்க மட்டுமல்ல, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படிக்கு நற்கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார்? அதனுடைய 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, ஆமென், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்க நமக்கு ஒரு மனது இருக்கிறதா? அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பிரியமாயிருப்பார். அந்த நற்கிரியைகளை செய்கிறவர்களே அந்த நற்கிரியைகளில் இன்னும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படிக்கு அவர்களிடத்திலும் சகலவித கிருபையும் ஆமென் பெருக செய்ய நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம சில வேளை பூரணர்கள் அல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவன் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சகலத்திலேயும் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூரணமுடையவர்களாகும்படிக்கு அவர் தம்முடைய கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுபோலவே உற்சாகமாய் கொடுக்க பிரியமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே மறுபடியும் அந்த கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வாஞ்சிப்போமா அந்த கிருபைக்காக? அந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமென், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. சம்பூரண பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி மாற்றுவார். நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் ஏசத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நான் இந்த காலை வேளையிலும் நீர்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. ஏசப்பா, இந்த நாளிலே எல்லா விதமான கிருபையை பெருக செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் எப்பொழுது எல்லாவற்றிலும் சம்பூர்ண உடையவர்களாக இருக்க முடிக்கும், நற்கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்க முடிக்கும். நிறங்கள் மேல் கிருபையை பெரிய செய்கிறீரே, நன்றி அப்பா. நிறங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீரே, நன்றி கர்த்தாவே. எங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிறவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. சம்பூர்ண பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை ஒருவரை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.